Hi guys, welcome back to JV Reactions. நீங்க என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா போட்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யோகி பாபுட்டு. வாங்க போஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு வந்துடும் எப்படி இருக்கு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காந்தி, நேரு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அனைவரையும் சிறையிலிருந்து விடுவிக்க கோரி கொடுக்கப்பட்ட மனு மீண்டும் நிராகரிக்கப்பட்டது. 80 years ago, based on a true incident. இந்த கலவரத்துல இப்ப நீயா உன் தம்பியை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடி ஓடுஸ்க்கு. ஜப்பான் விமானத்தை அமைச்சது ஹிட்லர் அம்மன் சரியான ரூஸா இருப்பான் உங்களுக்கு. அப்ப சர்ச்சில் ஸ்டாலின் சார்லஸ் ரூஸ்வெல்ட் எல்லாம் நார்மலா லூஸ் இல்லையா? அவங்க எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஜெய்ஹிந்த். லட்சுமி இங்கிருந்து ஓடினா கூட மயிலாப்பூர் போக 1/2 மணி ஆகும். மவுண்ட் ரோட்ல பிரிட்டிஷ் பெட்டாலியன் நின்று இருக்கா. எனக்கு எப்பவும் குண்டு போட்டாலே நிம்மதி போயிடுது. ஏன் எங்களுக்கு எல்லாம் வாரம் வாரம் குண்டு போட்டா நிம்மதியா இருக்குமா? ஏர்மா வளராம நிறுத்தியா? படக திருப்புடா, கடலுக்குள்ள போவோம். ஓகே, பார்த்தாச்சு. யோகி பாபு அவரோட தான் போர்டுன்னு சொல்லி ஒரு மூவி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது டைரக்டர் யாருன்னு பார்த்தா சிம்பு தேவன். கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சிம்பு தேவன் இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, புலி, 2021 லாஸ்டா கசட தபர, அப்புறம் இரும்பு கோட்டை, முரட்டு சிங்கம், அரையன் 305 கடவுள், ஒரு கனியும் 3 களவாணியும், இப்படி படமெல்லாம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் இப்பதான் நானே பாக்குறேன் இது அவர் தான் டைரக்ட் பண்றாங்க. இதுல மெயின் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபு, அப்புறம் நம்ம MS பாஸ்கர் சார். ஓகேவா, மற்ற எல்லாமே காமெடி ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. சின்னி ஜெயந்த், கௌரி ஜி கிஷன், அவங்க தான் ஹீரோயின் நினைக்கிறேன். அப்புறம் ஜாங்கிரி, மதுமிதா, ஷாரா, இவங்க எல்லாம் தான். சின்ன டீசர் ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. ட்ரூ இன்சிடென்ட் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ இன்சிடென்ட் வந்து பேஸ் பண்ணி தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 80 years agoன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா நான் இந்த படத்தை பத்தி போர்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னுக்கு இங்கிலீஷ் மூவி ஒன்று 2018 ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த இங்கிலீஷ் மூவி அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஓகே தான், படம் ஃபுல்லாவே காமெடியா இருக்குது. யோகி பாபு தெரியும் தானே, காமெடி. காமெடியா தான் படம் ஃபுல்லாவே காமெடியா இருக்க மாதிரி இருக்கு. அது இல்லாம ட்ரூ ஸ்டோரிங்கிறப்ப கொஞ்சம் அந்த பிரிட்டிஷ் கதையை வச்சுதான் எடுக்கிறாங்க. நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருந்தாங்க. எல்லாமே கடலை சார்ந்ததா அந்த மாதிரி. அது எப்படின்னா, நம்ம அந்த டீசரை பாக்குறப்ப உங்களுக்கே விளங்கும். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போற மாதிரி தான் டீசர்லயே காட்டியிருந்தாங்க. அவங்க அந்த கடல் ஓரத்துல தான் பிரிட்டிஷ்ல புடிச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து அடிக்கிறது, அந்த வன்முறைப்படுத்துறது அப்படியெல்லாம் செய்யறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க அதுல இருந்து தப்பிச்சு போற மாதிரி, கடலுக்குள்ள போற மாதிரி காட்டியிருக்காங்க. டீசர் கடைசியில அப்படிதான் முடியுது. ஆனா நல்லா இருக்கு. ஓகே தான், காமெடியா இருக்கு கொஞ்சம். ஓகே, பார்ப்போம். சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, டீசரை பார்த்துட்டு நீங்களும் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.